வணக்கம். முதலமைச்சர் இன்று முதல் நமக்கு விஜய் தான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அவரே பதவி ஏற்றுட்டார். பதவி ஏற்ற பிறகு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்படியே ஃபயர் விடுற மாதிரி இருந்தது. நான் அவருக்கு ஓட்டு போடல, இருந்தாலும் ஃபயர் விடுற அளவுக்கு அது இருந்தது. ஆனா அப்புறம் கொஞ்சம் லைட்டா அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் பேசினதுக்கும் அவர் செஞ்சதுக்கும் நிறைய முரண் இருக்கே அப்படின்னு. முதல் விஷயம், இனிமே எதுவும் பவர் சென்டர் கிடையாது, லெப்ட் ரைட் எல்லாம் கிடையாது, விஜய் ஒருத்தர் தான் பவர் சென்டர் அப்படின்னு நீங்க பேசிருக்கீங்க. ஆனா மூன்றாவது முறை கவர்னரை பார்க்க போனீங்களா 116 MLA ஆதரவோட? அப்போ ஒரு வெள்ள சட்டை ப்ளூ ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போனீங்க. அந்த புகைப்படம் வெளியாகும் போது அதுல 2 பேர் போட்டோ பார்த்தேன். ஒருத்தர் வெங்கட் கே நாராயணன், இன்னொருத்தர் ரெட்டி அப்படின்னு. இந்த 2 பேர் தாவேகா நிர்வாகிகளா, தாவேகா பொதுச் செயலாளர்களா, அல்லது உங்களுக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்களா? இல்ல. வெங்கட் கே நாராயணன் சினிமா ப்ரொடியூசர், ரெட்டி ரியல் எஸ்டேட். அப்போ நீங்க என்ன கன்வே பண்ண வரீங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு? சினிமால இனிமே வெங்கட் கே நாராயணன் தான் பவர் சென்டர், ரியல் எஸ்டேட்ல ரெட்டி தான் பவர் சென்டர் அப்படின்னு. சோ அதற்கு முரணா ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க பேசிருக்கீங்க. 2வது விஷயம், நான் போதை கலாச்சாரத்தெல்லாம் ஒழிப்பேன், நான் அதை கண்ட்ரோல் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன அவரை மினிஸ்டரா நீங்க நியமிச்சிருக்கீங்க. சார்லஸ் மார்டின் அவருடைய மச்சான், ஆதவுடைய மச்சாமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்க தமிழ்நாட்டுல லாட்டரி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதற்கு முன்னாடி இருந்த அரசு அவங்க கிட்ட இருந்து 500 கோடி பணத்தை வாங்கி நீங்க பிளாக்ல பண்ணிக்கோங்க, நீங்க இல்லீகலா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வேண்டான்னு முடிவு பண்ண மார்டின் குடும்பம், சரி நம்ம சரக்கு தயாரிக்கிற பிசினஸ்ல இறங்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு மார்டினுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவர் தான். அப்போ அந்த 30,000 கோடி பிளஸ் பிளாக்ல போற இன்னொரு 30,000 கோடி, 60,000 கோடி மார்க்கெட் இருக்கக்கூடிய அந்த சரக்கு கம்பெனியை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் கொடுத்திருக்கீங்க. அப்ப இதுலயே நீங்க சொன்னதுக்கு முரணா வந்திருக்கு. இன்னொன்னு, 6 மாசம் டைம் தாங்க, நான் இப்பதான் வந்திருக்கேன், இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு இனிமே தான் பாக்கணும், விஜய் கொஞ்சம் டைம் தாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. பெண்கள் நம்புவாங்க. ஆனா நீங்க தான் சிஎம், முதல் நாள்ல இருந்து நீங்க தான் பொறுப்பு. இல்லன்னா பிரச்சாரத்திலேயே நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நான் எந்த ப்ராமிஸும் பண்ணலங்க, நான் மாற்றத்தை தரேன், அந்த மாற்றத்திற்காக எனக்கு ஓட்டு போடுங்க, ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க என்ன குளறுபடி பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு வெள்ள அறிக்கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு திட்டத்தையும் எவ்வளவு நாள்ல செயல்படுத்துவேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு அப்படி பிரச்சாரம் பண்ணிருக்கணும். 6 சிலிண்டர் மாசம் 2,500 ரூபாய், எல்லா பஸ்லயும் பெண்களுக்கு இலவசம், இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு டைம் தாங்க, நான் முயற்சி பண்றேன், இல்ல அது வாயில இருந்து வேற வந்துருச்சு முயற்சி பண்றேன், அதுக்கப்புறம் இல்ல நான் செஞ்சிடறேன் அப்படின்னு மலுப்புற வேலை இருக்கக்கூடாது. நீங்க தான் முதலமைச்சர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர், உழைப்பால சினிமால சக்சஸ் ஆயிருக்கீங்க, பெரிய கனவு கண்டு அதுக்கு முயற்சி பண்ணி முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, ஒரு உதாரண புருஷரா இருக்கீங்க, நல்லது பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.